ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி செம்ம மாய்ஸ்டான ஒரு கேரட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ரொம்ப பாப்புலரான ரெசிபி, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல், அவ்வளோ மாய்ஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்க்கு மைதா மாவு, பேக்கிங் பவுடர், சினமன் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதோட ரிட்டன் ரெசிபி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணுங்கள். இப்போ ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் 4 முட்டை, அதில் வந்து 3/4 கப் ப்ரௌன் சுகர், 3/4 கப் ரெகுலர் சுகர், கொஞ்சமாக வெஜிடபிள் ஆயில், வெஜிடபிள் ரிஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம், வெனிலா எசன்ஸ் இவ்வளோத்தையும் போட்டு நல்லா அடித்து கலக்குங்க. ஸோ ஒரு 1 மினிட் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமாட்டு இதில் பைனாப்பிள் வந்து அரைச்ச பைனாப்பிள் நான் யூஸ் பண்ணுறேன். அதை வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் ஆட் பண்ணி லைட்டாக கம்பைன் பண்ணுங்கள். ரொம்ப ஜென்டிலாக இந்த பேட்டரை மிக்ஸ் பண்ணுங்கள், ஓவராக மிக்ஸ் பண்ணிடாதீங்க. இப்போ இதில் வந்து நம்ம எல்லா அதர் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். அது என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, துருவின கேரட், அஃப்கோர்ஸ் இது கேரட் கேக், அதனால் அதுக்கப்புறம் வால்நட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ரேசன்ஸ், கோகோனட், நான் டெசிகேட்டட் கோகோனட் ஆட் பண்ணுறேன். ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி ஜென்டிலாக கம்பைன் பண்ணிடுங்க. ஃபைனலாக ஸ்பேச்சுலாக வச்சு சைடு எல்லாத்தையுமே ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட கேரட் கேக் பேட்டர் ரெடி. ஒரு 2 பேக்கிங் பேனை வந்து நான் வந்து கீழே பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த கேரட் கேக் பேட்டரை வந்து ஊற்றிட்டு அவன் யூஸ் பண்ணி பேக் பண்ணி எடுங்க 35 to 40 மினிட்ஸ். நான் என்னோட அகாரோ ஓடிஜி அவன் தான் யூஸ் பண்ணுறேன். இதோட லிங்க் வந்து கீழே இருக்குது. கேக் வந்து பேக் ஆகி கூல் ஆகிற டைமில் நம்ம க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் பண்ணிடலாம். பட்டர், க்ரீம் சீஸ் ரெண்டுத்தையும் ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்து நல்லா க்ரீம் பண்ணுங்கள். பவுடர்ட் சுகர், அதாவது ஐசிங் சுகரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா விப் பண்ணுங்கள். ஸோ விப் பண்ண உங்களுக்கு வந்து இந்த ஃப்ராஸ்டிங் வந்து நல்லா திக்காகும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்த உடனே இதில் வெனிலா எசன்ஸ், கொஞ்சமாக லெமன் ஜூஸ், கொஞ்சமாக உப்பு இவ்வளோத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃப்ராஸ்டிங் ரெடி. க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் மற்ற ஃப்ராஸ்டிங் மாதிரி கிடையாது. இதில் லைட்டாக ஒரு டேங் இருக்கும், அதாவது ஒரு புளிப்பு தன்மை இருக்கும், அதனால ரொம்ப நல்லாயிருக்கும். பர்டிகுலர்லி இந்த கேக், ரெட் வெல்வெட் கேக்கு எல்லாத்துக்குமே இந்த ஃப்ராஸ்டிங் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட கேக் வந்து கம்ப்ளீட்டாக பேக் ஆகியாச்சு, கம்ப்ளீட்டாக கூல் ஆகிடுச்சு. கொஞ்சம் கூட வார்ம் இருக்கக்கூடாது. நான் வந்து ஒரு நைட்டு பூரா கூலாக விட்டுருவேன். ஸோ கூலான கேக்கை ஒரு கேக் ஸ்டாண்டில் இன்வெர்ட் பண்ணி அந்த பார்ச்மெண்ட் பேப்பரை ஜென்டலாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ நான் பண்ண போகிறது ஜஸ்ட் வந்து அந்த ஃப்ராஸ்டிங் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறதில்ல. நான் வந்து 2 கேக்கையும் சாண்ட்விச் பண்ணி மேலே மட்டும் பண்ண போகிறேன். எனக்கு அதுதான் பிடிக்கும், ரொம்ப ஹெவியாக இருக்காது. ஸோ அந்த ஃப்ராஸ்டிங்கை போட்டுட்டு கேக்கை மேலே வச்சு மேலேயும் இந்த மாதிரி ஒரு ரஸ்டிக்கான டிசைன் மாதிரி போட்டு விட்டுட்டு சைடில் வால்நட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 30 மினிட்ஸ் செட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட கேரட் கேக் ரெடி. இந்த கேக் அல்டிமேட் மாய்ஸ்டாக இருக்கும். எந்த பார்ட்டி, எந்த ஃபங்க்ஷன்னாலும் நீங்கள் ஈஸியாக அது பண்ணிடலாம். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், திரும்பி பேக் பண்ணுவீங்க. ஸோ இதோட ஃபுல் ரிட்டன் ரெசிபி கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். இந்த கேக்கை ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.